அண்ணே நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லி ஒரு இது பண்ணேன். ஒரு குட்டி ஸ்டோரிண்ணே. ஒரு நாட்டில் நம்ம நாடு ஒரு ராஜா, அப்புறம் ராஜா கதை தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே டக்குன்னு ஏதாவது ஒரு இதுவாகிடும்ல, நம்மளுக்கு இது அது பழக்கப்பட்டது தானே அது. அந்த ராஜா வந்து ரொம்ப முடியாத ஆகிட்டாரு. அப்போ மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, ராஜா இந்த மாதிரி ஆகிட்டாரு, அவருக்கு நம்ம வந்து அவரை வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரு வைத்தியர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு அதிசய புறா இருக்குது, அந்த புறாவுடைய ஓட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்கள் ராஜாவை காப்பாற்றி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்டோரா வச்சு ஊர் மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஓட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் இப்போ பொற்காசுகள் தருவாங்கன்ட்டு போகிறாங்க. அவங்க எல்லாமே தேடுறாங்க. ஒருத்தனுடைய கண்ணில் மட்டும் அந்த குருவியோட அந்த முட்டை கிடைக்குது. அந்த ஒரு உச்சிக்கலை ரொம்ப 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 கஷ்டமான மரம். அது உழையிற நிலைமைக்கு இருக்கிற மரத்தில் அந்த உச்சிகளை 3 முட்டை தான் இருக்குது. அந்த முட்டையை அவன் முதல்ல ஏறி மேலே போயிட்டு அவன் அந்த முட்டையை ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இறங்கும் போதே அந்த முட்டை கீழே அவன் கையிலேருந்து கீழே விழுந்துடுச்சு. எப்போ கையிலேருந்து கீழே வந்து பழகம் தானே அது கீழே விழுந்துடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஐயோ ராஜாவை காப்பாற்ற முடியாது, இன்னும் 2 முட்டை தானே இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த 2 முட்டையிலேருந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு பாதி தூரம் வரான். பாதி தூரம் வந்து அப்பயும் விழுந்துடுச்சு அந்த முட்டை. அவனுக்கு எதுவுமே புரியல. 1000 பொற்காசுகள் போயிடுமே நம்மக்கிட்டேருந்து, நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்னு அவன் அந்த திணறத்தோட மறுபடியும் ரொம்ப கடினமான மரம். அந்த கடினமான மரத்தில் பாம்பு பூச்சிகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவன் அந்த 3வது முட்டையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு கீழே பத்திரமா எடுத்துகிட்டு வரான். ரொம்ப பக்குவமாக அந்த முட்டையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்கும்போதா அந்த வைத்தியர் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாரு, அந்த முட்டையை உடைச்சி அதில் ஓட மட்டும் எடுத்து ராஜாவை காப்பாற்றுறாரு. அது இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய செயல் வீரர்கள், நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள், நம்மளுடைய கட்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம கிளியராக நம்ம வந்து அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம கட்சியில் சேர்ந்தால் வெற்றியை நம்ம வந்து ஈஸியாக பிடிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் போகக்கூடாது. நம்முடைய மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்முடைய மாவட்ட கைகள் செயலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு நம்ம அதை நடந்தோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் 3 வாட்டி போயிருக்கும் தேவையில்லை. புரியுங்களா? இது போல் அந்த ஒரே ஒரு முட்டை ஓடு தானே வேணும்னாரு. ஓடுக்காக அவன் ஏன் 3 வாட்டி போய் கஷ்டப்பட்டான்? நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் கூட்டமாக சேருங்க. கூட்டம் உங்களுடைய கூட்டத்தை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்துக்கள் மூலியமாக நம்ம வெற்றி தலைவருக்கு வெற்றியை கொடுப்போம்.